ஒரு பேர் சொன்னாலே உண்மை மாறிடுமா? ஒரு லேபல் ஒட்டினாலே நியாயம் தோற்றிடுமா? சங்கீதின்னு சொன்னா சிந்தனை ஜெயிச்சிடுமா? இல்லை, கேள்வி கேட்டால்தான் ஜனநாயகம் உயிர் பெறும். பெயர் அல்ல கேள்விதான் புரட்சி, வெறுப்பு அல்ல விவாதம் தான் வெற்றி. சட்டம் முன்னே சமம் எல்லோரும், அதுவே நம் தேசத்தின் நெறி. பெயர் அல்ல கேள்விதான் புரட்சி, அடக்கல் அல்ல உரிமை தான் சாட்சி. மனிதம் பேசும் குரல் எழும்போது ஜனநாயகம் நடக்குது சாட்சி. பெயர் அல்ல கேள்விதான் புரட்சி, வெறுப்பு அல்ல விவாதம் தான் வெற்றி. சட்டம் முன்னே சமம் எல்லோரும், அதுவே நம் தேசத்தின் நெறி. பெயர் அல்ல கேள்விதான் புரட்சி, அடக்கல் அல்ல உரிமை தான் சாட்சி. மனிதம் பேசும் குரல் எழும்போது ஜனநாயகம் நடக்குது சாட்சி. கை காட்டி குற்றம் சொல்வது எளிது, கேள்வி கேட்பது தைரியம். மூடி வைக்கும் வாய்களை திறக்க வேண்டும் சிந்தனை ஆயுதம். அவன் யார் இவன் யார்னு பிரித்து வைக்காதே, கருத்து என்ன நியாயம் எங்கே அதை முதலில் கேளு நண்பனே. அரசியலமைப்பு புத்தகம் அது தூசியில் படுக்கல, அதில் எழுதப்பட்ட வார்த்தைகள் அரங்கில் நடக்கணும் மறக்கல. மதம் மொழி சாதி கடந்து உரிமை எல்லோருக்கும் சமம். கேள்வி கேட்கும் குரலை அடக்கினாங்க ஜனநாயகம் மரணம். பெயர் அல்ல கேள்விதான் புரட்சி, வெறுப்பு அல்ல விவாதம் தான் வெற்றி. சட்டம் முன்னே சமம் எல்லோரும், அதுவே நம் தேசத்தின் நெறி. பெயர் அல்ல கேள்விதான் புரட்சி, அடக்கல் அல்ல உரிமை தான் சாட்சி. மனிதம் பேசும் குரல் எழும்போது ஜனநாயகம் நடக்குது சாட்சி. பெயர் அல்ல கேள்விதான் புரட்சி, வெறுப்பு அல்ல விவாதம் தான் வெற்றி. சட்டம் முன்னே சமம் எல்லோரும், அதுவே நம் தேசத்தின் நெறி. பெயர் அல்ல கேள்விதான் புரட்சி, அடக்கல் அல்ல உரிமை தான் சாட்சி. மனிதம் பேசும் குரல் எழும்போது ஜனநாயகம் நடக்குது சாட்சி. மனித உரிமை எந்த அரசின் தயவும் அல்ல, அது பிறப்போடு வந்த மனிதனின் சுவாசம். சமத்துவம் பேச்சு மேட